வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நெத்திலி கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? நெத்திலி கருவாடு 100 கிராம் அளவு எடுத்துருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கருவாட்டில் தலைப்பகுதியை கிள்ளி எடுத்துக்கலாங்க. 2-3 தடவை கழுவுறதுனால அதில் இருக்கிற கல், மண், தூசி எல்லாம் வந்துருங்க. இப்போ சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு தேவையான மசாலா வதக்கி அரைச்சிடலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 15-20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. காரத்துக்கு 6-8 வரமிளகா எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கிங்க. இந்த கருவாட்டு குழம்பு இட்லி, தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளியும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கருவாடு அடிக்கடி உணவில் சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தக்காளியும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. வீட்டில் அரைச்ச மல்லித்தூளுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறேங்க. பொட்டுக்கடலை எதனால் சேர்த்தோன்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குங்க. தூள் சேர்த்தும் போது அடுப்பை சிம்லேயே வச்சுக்குங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்திக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். வதக்கி வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு மண்சட்டியில் தாங்க வைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. இது 2 நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 5-6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இதையெல்லாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயும் முருங்காயும் சேர்த்திக்கலாங்க. 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். தண்ணியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், இப்போ சேர்த்திக்கலாங்க. 1 முருங்காயும் சேர்த்திக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய், முருங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். காயை நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள்தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க. காய்க்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். 1 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. காய் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 1 எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ இது 2ஐயும் சேர்த்தி நல்லா கலந்துக்கலாங்க. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்புலாம் மண்சட்டியில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள். அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். 1 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. குழம்பு கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டு காய்க்கு மட்டும் சேர்த்திருந்தோம், இப்போ குழம்புக்கு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டு மூடி வைக்கலாங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம்.
மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். குழம்பு இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இந்த கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் கருவாடு சேர்த்திக்கலாம். 2-3 தடவை சுடு தண்ணி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சேர்த்திக்கலாம். கருவாடு சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதுங்க, வெந்துடும். கருவாடெல்லாம் இப்போ சேர்த்தியாச்சு. ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். நல்லா கமன்னு கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க.